லட்சக்கணக்கான இந்துக்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு காரணங்களால கொரோனா காலகட்டத்தில் பசியால் பட்டினியால் வாடி செத்து துடித்துக் கொண்டிருந்த போது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய இடம் என்ன? உலக பட்டினி குறியீட்டு பட்டியல்ல இந்தியாவுடைய இடம் என்ன? இந்தியாவை விட பாகிஸ்தான் முன்னாடி இருக்குது. இந்தியாவை விட பல்வேறு பின்தங்கிய நாடுகள் முன்னாடி இருக்குது. இந்தியா டெவலப்பிங் ஸ்டேட்னு சொல்லிட்டு இன்னமும் கூட 100 இடங்களுக்கு பின்னாலதான் இருக்குது. மொத்தமே 125 பேர் தான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க போல. அதுல இந்தியா 100 இடங்களுக்கும் கீழே தான் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் பின்னால் இருக்கிறது. அப்படி என்றால் இந்தியாவுடைய நிலை என்ன? இங்க சாப்பாடு அப்படின்றது ஒருவேளை ஒரு இட்லி சாப்பிட்டாங்க அதனால அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்றது அர்த்தம் இல்ல. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வேணும். உடலுக்கு தேவையான வைட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட் எல்லாமே சம அளவுல ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும். அப்பதான் உண்மையான வறுமை ஒழிப்பு. ஆனா அப்படி வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல. இந்தியாவில இப்போதும் கூட பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தானே இருக்கிறாங்க. இந்த பட்டினியால் சாகக்கூடியவர்கள் இந்துக்கள் தானே. இவர்களுக்கு இந்த மோடி அரசு செய்தது என்ன? இந்த இந்துக்களின் மீது இவர்கள் கொண்ட அக்கறை என்ன?